இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா? ஒன்றிய அரசினுடைய ரேங்க் ஆனாலும் சரி, நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி, எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில நம்முடைய அரசு செயல்பட்டு இருக்கு. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை, அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணமில்லா விடியல் பயணம், சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி, அரசு பள்ளி மாணவர்கள் காலையில் சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், எல்லா மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகள், அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள். அந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நான் முதல்ல திறன் பயிற்சி, மாநிலம் முழுக்க மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், நூலகங்கள், சாலைகள், மேம்பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்க கெத்தா சொல்லலாம், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது. இத்தனை பயனாளிகளும் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிகர் தமிழ்நாடு மட்டும்தான். ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது. இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தலை மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான்.